அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, AICTE அப்ரூவல் வேணும்னு சொல்லியிருக்காங்க BBA BCA கோர்ஸுக்கு கூட. ஓகேங்களா? ஒரு முக்கியமான தகவல் 2024-25 வருஷத்துலேருந்து, அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த AICTE அப்ரூவல் அப்படின்னு சொன்னால் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதாங்க AICTE. ஓகேங்களா? AICTE அப்ரூவல் இந்த நியூஸை நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும். பிளான் ஃபார் இன்டகிரேட்டட் MBA MCA அப்படி ஒரு ஐடியா இருக்குன்ட்ருக்காங்க. இந்த BBA BCA இது வரைக்கும் பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி அப்ரூவல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த AICTE, அதாவது UGC கண்ட்ரோல் இல்லாமல் AICTE அப்ரூவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் இந்த நியூஸை. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். இதில் ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறப்ப ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காரு, இந்த மேனேஜ்மெண்ட்டு அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து குளோபலி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எவ்ரி இயரு இல்லை எவ்ரி டைம் மாறிட்டே இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த 2024-25 போகிற அட்மிஷன் போடுறவங்களுக்கு தான் இந்த சேஞ்சஸ் அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தோம்னா AICTE டு கம் அப் வித் மாடல் கரிக்குலம். அவங்க இந்த AICTE தான் இனிமேல் இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்க்குறப்ப இது என்ஜினியரிங்லாம் அவங்க தான் அப்ரூவல் ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துட்ருக்குறாங்க. அது மாதிரி அவங்க அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அந்த கோர்ஸ் என்ஜினியரிங் கன்சிடர் பண்ண முடியும். இப்போ BBA BCAவுக்கும் புதுசாக அவங்க கரிக்குலம் க்ரியேட் பண்ணிருக்காங்க, வரப்போகுது. இட் வில் ஆல்சோ பிரிங் அவுட் நியூ டெக்ஸ்ட் புக்ஸ். புது புக்கெல்லாம் வரும், அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி புது புக்கெல்லாம் வரும். நோ சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இருக்கிற அட்மிஷன் ப்ராசஸில் எதுவும் ஒரு மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? இருக்கிற ப்ராசஸில் அப்ரூவல் வில் பி கிராண்டட் ஃபார் ப்ரெசன்ட் இன்டேக்கு ஆர் ப்ரொப்போஸ்டு இன்க்ரீஸ் இன் இன்டேக்கு. அதுவும் பண்ணலான் இருக்காங்க. அதாவது ஹெட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோ, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ரூவல் வேணுன்ட்டு. அடுத்து நோ சேஞ்ச் இன் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ். இந்த அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.